ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீக்ஷித் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சமையல் சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல். காலையில் சாப்பிட்றதுக்கு தீக்ஷித்துக்கு தோசை சாம்பார். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்தனா இல்லை சும்மா ஃபோனை வச்சு அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு போனா என்னன்னு தெரியல. வீடியோ ஆன் ஆகலையாட்டுக்குது. ஃபோனில் பார்த்தா வீடியோவை காணோம். எடுக்கலையா இல்லை டெலீட் பண்ணிட்டுனான்னு தெரியல. போச்சு. செலியனுக்கு சளி பிடிச்சிருச்சு, அதனால் பால்வாடி அனுப்பலை. கோதுமை மாவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கோதுமையை க்ளீன் பண்ணவே இல்லை. மாவு தீந்துருச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. சரி, அதை க்ளீன் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாம் புடச்சிட்டு இருந்தேன். நான் புடச்சி போட்டால் அவன் குண்டாவில் வண்டி ஓட்டி விளையாண்டுக்கிறான். ஒரு சிலர் முரத்தில் புடைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முரத்தில் புடைக்கிறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. யாராவது புடைக்கிறத ஒரு டைம் பார்த்தாலே நம்ம புடைக்கலாம். சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் புடைச்சாங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக் முறை குட்டி முறைக்குமில்ல, அதை எட்டு நானும் புடைக்கிறேன்னு சொல்லிட்டு புடச்சிட்டுப்பேன். அப்புறம் காட்டில் தட்டைக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்து காய வச்சுட்டு போகல, லீவ் நாளில் அதெல்லாம் தட்டி நானே புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால எனக்கு புடைக்கிறது பெரிய கஷ்டமே இல்லை புடைக்கிறது. கரெக்டாக கையை மட்டும் பிடிச்சிட்டு மேலே கீழேன்னு ஆட்டினோன்னா அந்த ஆகாத பொட்டு அதெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்துடும். அதை அப்படியே நம்ம தள்ளி விட்டுக்கலாம். கல் அந்த கெட்டி ஏதாவது இருந்தால் தான் வராது, அதை வந்து பொறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு புடைக்க தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியோ இல்லை பருப்பு வகையெல்லாம் கடையில் வாங்கிட்டு வருவீங்களே, அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி முரத்தில் போட்டு நீங்கள் புடச்சி பாருங்கள். அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்துடும். அதெல்லாம் தள்ளி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கோதுமையெல்லாம் க்ளீன் பண்ணி பையை காய பண்ணியாச்சு. நீ நாளைக்கு தான் களைஞ்சி காய போடணும். இதுக்கே 11 மணிக்கு உட்காந்து 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு செல்லியை தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீக்ஷித்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அம்மா தண்டு முருங்காயெல்லாம் கொடுத்து விட்டாங்க. நைட்டுக்கு வந்து லெமன் சாப்பாடு செஞ்சுட்டேன். சரி, தண்டு அரிஞ்சு வச்சா காலையில் பொரியல் காய்க்குன்ட்டு அரிஞ்சிட்டு இருந்தேன். இவர் வந்து தீக்ஷித்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். சரி, நானும் அறியறேன்ட்டு வந்தார் எழுத சொல்லிவிட்டு. நானும் கூடவே வரேன்ட்டு புக்கு நோட்டையெல்லாம் அப்படியே கையிலேயே தள்ளிகிட்டே வந்துட்டான். அவங்க அப்பாரு மாம்பழம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தார். இப்போயே அரிஞ்சு கொடுன்னு சொல்லி எடுத்து நின்றுருந்தான். காலையில் சாப்பிட்டுக்கலாம், இப்போ சாப்பாடு சாப்பிட்டாச்சுல்ல, இனி பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு வச்சுட்டான். அவங்க அப்பா அரிஞ்சு கொடுத்துருன்னு சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அரிஞ்சு கொடுத்துட்டேன்.